இல்லாம நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுடா. வச்சோல் பார்க்கலாம். தாயி முழு மனசோட நம்பி நிக்கிறியா? நம்பி நின்னுட்டு அப்படின்ட்டா இத்தனை பேருக்கு தடம் போட்டு கொடுக்குற பாத்தியா? அதே மாதிரி வந்து தங்க தடமா போட்டு தரனாயா, நல்ல அமைப்பை காமிக்கிற தடம் போட்டு கொடுத்தனாயா, சொன்ன கருவுக்குள்ள முடிச்சு கொடுத்துறோம். தாயி இல்லத்துக்குள்ள காய் மத்தனையும் இன்னைக்கு சேதாரமா கிடக்குதே. தாயி இல்லத்துக்குள்ள காயும் சேதாரமா நிக்குது. இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்குது. பாட்டி அத்தனையும் இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. மரபொல்லா பேசிட்டு வர புரியுதா தாயி? அது எல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியல கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டு நிக்குது. இல்லையா தாயி? அது போகும். கை கணக்கால் போகுதுங்களா? கை கணக்கால் போகுதுக்கா. அதையும் கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? கவலைப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்குன்னாங்க. சில சூது நடந்து போச்சு. அந்த சூதுல தான் உன்ற பட்டி சிக்கி இன்னைக்கு உரமாடி பெருக்கிறாங்க ஐயா. அதை மீட்டு போடலாம். மீட்டு உன்ற பட்டி கைப்பற்றி தங்கத்துக்கு தடுமாறாம கொண்டு கையில் ஒப்படைக்கிறனாயா. ஜசையும் காமிச்சு போடுறேன். கட்டை உடைக்கிறனாயா. கட்டை உடைச்சு உன்ற பட்டி காரியத்தை சேதாரம்லாம் ஒப்படைக்கணும். தாயி எதை பத்தி கவலைப்பட்டு நிற்க கூடாது. இந்த பாலத்து கருப்புங்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். தங்கத்தாயம் போட்டுன்ற பட்டி ஆளாமன் தலையமா தலைய வச்சு சிக்கலுக்கு அத்தனைக்கு விட கொடுத்துறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம் போ. அது போக தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு போச்சு. வருமானம் அத்தனையும் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? மொத்தத்துல இன்னைக்கு அலங்காரமா இருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலமா நிக்க. புரியுதா? இதை நல்லபடியா மீட்டு கொடுத்து என் பட்டியல கலந்து கையில ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மீட்டு தந்துறனாயா. இதனால எத்தனை அவமானத்தை சந்திச்சாச்சு. அந்த அவமானத்துக்கு அத்தனைக்கு விட தாய் தகப்பமா நான் இருக்கிறேன். சாய்ச்சி போடலாமப்பா. 11வது நாள் ஒரு மாற்றம் தருவேன். தொழிலுக்கு வச்சுக்கோ, வண்டிக்கு வச்சுக்கோ. வெள்ளாம வாய்ச்சல் அத்தனை இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறப்பா. இல்லையா? இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டம். எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. பட்டிக்குள்ள மருந்து வச்சு இன்னைக்கு மாயத்தை வச்சு இன்னைக்கு வெள்ளாம எத்தனை சின்ன மண்ணை படுத்தி வச்சிருக்காங்கப்பா. வன ரீதியாவும் சரி உள்ள ரீதியாவும் சரி இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டு நிற்கிறியப்பா. நீயும் 1000 பக்கம் போய் கையேறி பார்த்து எத்தனையோ பக்கம் போய் பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்க கணக்கூட நீ நம்பி வந்து நிக்கிறியா? தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இன்னைக்கு கட்டை உடைச்சிருப்பனப்பா. கட்டை உடைச்சு அடையாளம் போட்டு காமிச்சது தகுதிமான் இல்ல. சில பொருள் கண்ணுக்கு தெரியுமப்பா. அந்த பொருள் எல்லாம் எடுத்து நெருப்புல போட்டு எரிச்சுது. அழிப்படியா வந்து வரணும். காரியம் கை கூட மாட்டேங்குதப்பா. தாயி இல்லத்துக்குள்ளார ஏட்டிக்கு போட்டி நடக்குதாயா? விண்ணம் பட்டு போச்சாயா? இன்னைக்கெல்லாம் தெசு விட்டு தெசு மாதிரி நிக்குது. தீராத குறையோட இன்னைக்கு உண்டா இல்லையா? அது உனக்கு தான் புரியணும். புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இல்ல மத்தனி தத்தளிச்சுட்டு நான் சொன்னது நெசமா பையா. இதையெல்லாம் மீட்டு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா தாயி? தாயெல்லாம் கேப்பார் பேச்ச கேட்டு இன்னைக்கு எல்லாம் அலங்கோலமா போய் நிக்கிறாயா. அது போக சில சூது நடந்து போச்சு. அந்த சூது அத்தனையும் எடுத்து வீசிடலாம். வாழ வச்சு கொடுத்துறாயா. நீங்க நிக்காம பேசுறது புரியுதா புரியலையா? நான் நிற்கிறேன் தாய். இந்த தாய் போகணும். மீள முடியல. வீட்டுக்குள்ள வந்து கேட்டு நிக்கிறியா? மீள முடியல. வீட்டுக்குள்ள வந்து கேட்டு நிக்கிறியா? ஏமாந்த பொழப்புக்கு வழிதேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. கிணத்துல போட்ட கல்ல எடுத்து கொடுன்னு சொல்லிட்டா தாயி. கிணத்துல போட்ட கல்லு அவன் நரிஜன கோழி கூமா அப்படிங்கிற கூமா. அப்படி இருக்கிறத வந்து எங்கிட்ட கேட்ட எப்படி? நான் உன்னை நம்பி வந்துட்டேன். எனக்கு நீ தான் விட கொடுக்கணும். இத்தனை ஆண்டு காலமா நான் போகாத பக்கம் இல்லை. எத்தனையோ பக்கம் போயாச்சு. அதை பண்ற ஆணை பிடிக்கிற பூனை பிடிக்கிறேங்கிறாங்க. பிடிக்க முடியல. பிடிச்சு போடலாம். புளியவே பிடிச்சு போடலாம். புரிஞ்சுதா? அவனுக்கு போய் கேட்கிற வித விட்டுறாரு. முயற்சி மட்டும் பண்ணாயா. நான் கூட வந்து நிக்கிறேன். 3 தவணையில பெரிய தொகையை வாங்கி கொடுத்துறேன். ஒரு நகை கோர இன்னொரு நகை கொடுத்தியா? அந்த நகையை வாங்கி கொடுக்கணுமா? வாங்கி கொடுத்துறாயா? அது வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஒண்ணு பொண்ணா கிட்ட ஒண்ணு ஏமாந்துட்டேன். ஒண்ணு ஒரு அடியாங்கிட்ட ஏமாந்துட்டேன். இல்லையா? மீட்டு போடலாமாயா? இல்லத்து ரீதியாவும் சிக்கலம் விட கொடுக்குறேன். இந்த அம்மாவை வாசிலிருந்து எதிர்பார்க்க உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லையா? இன்னைக்கு இல்ல மத்தனையும் தத்தளிச்சு தீராத குறையோட வந்து நிக்கிறியா? இல்லையா? போகாத தேவாதியில போகாத மருத்துவத்துல இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து நீ பேர் வாங்க முடியல. நீ பேர் வாங்கி பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டு ஒண்ணு. 2வது
தொழில் ரீதியா இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு நிக்கிறாயா. ஒரு பணம் வந்து 9 பணம் தெண்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லையா. புரிஞ்சுதியா? ஆலாமரம் மட்டும் தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அச்சு வெடி போட்டாங்கயா. உங்களுக்கு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு தாய்ந்த நான் இருக்கிற வட்டி பால் வாக்கு தரனாயா. இது சத்திய வாக்கு. 9 நாள்ல விட தரனாயா. ஓ வரம்போ ஒரு தேவாதியினுடைய பிரச்சனை, ஒரு பூமி பிரச்சனை, ரெண்டையும் கேத்திட்டு வந்து நிக்கிது. வச்சது தாயி அடியா நோவு நொடிக்கு புத்திரம் கட்டி வந்து நிக்குது. புரிஞ்சுதா? நோவு நொடி பௌத்துக்குள்ள சிக்கல். இந்த சிக்கலை மருத்துவ ரீதியாவும் பார்த்தாச்சு, தேவாதி ரீதியாவும் பார்த்தாச்சு, மத்த ரீதியாவும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல. இதை நல்லது பண்ணி கொடுத்து எனக்கு பேர் வாங்குவைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இது மர்மமான நோவு. புரியுதா? இத நான் இருக்க தகிரிமன் நல்லது பண்ணி போடலாம். மருத்துவத்துல அப்படி இப்படி சொல்றாங்க. புரிஞ்சுதா தாயி? தாயி என்னை முழு மனசோட நம்பி நிட்டு அப்படின்ட்டு மழையவே மறுவாக்கி காமிக்கிற கருப்ப நான். புரிஞ்சுதியா? பௌத்துக்களை புத்து இருந்தாலும் சரி, கட்டி இருந்தாலும் சரி, அத்தனை எடுத்தாக்கட்டும் வீசிடுவாங்க. புரிஞ்சுதா? இது தீர்க்காயுசு. பயப்படாத. இதை நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா. பிரகாரி ஜாதி கொண்டா நீ என்னை விடாப்படியே பிடிக்கணும்ல. பிடிச்சு நின்னாத்தான் இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தரப்பணுமா வேறு நீ தெரிஞ்சிருந்தப்பா. அதே இந்த கனியை மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. இது வாட 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 சுத்தம் பண்ணி கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? அதனால்தான் அப்பா உன்ற கையில கொடுத்த. புரிஞ்சுட்டியா? இந்த தேவாதி கருப்ப இன்னைக்கு கட்டத்தை பார்த்தாங்க. அதுக்காகத்தான் உனக்கு அந்த கத்தி கல்லு காமிச்சுனாயா. கையில கொடுத்து வாங்கினேன். கட்டு உடைச்சாச்சு. பயப்பட வேண்டாம். இத்தனை ஆண்டு காலமா அழுது குழம்பிட்டு இருந்த தேவாதி நீ ஆக்ரோஷமா வருமப்பா. புரிஞ்சுதா? அதே மாதிரி உனக்கு கூட பக்கத்தோடய நிக்கி காரியத்தை நடத்து. எல்லாரும் பங்கு மூலமா கொண்டாடி தந்தாயா. அதே மாதிரி பூமி பிரச்சனை இதை நல்லது பண்ணி குடும்பம் கேட்டு நிக்கிறேன். அஞ்சலிக்கு போகாதாயா. கொஞ்சம் கம்மியா போகு. முடிச்சு போடு. போதுமா? ஓ அரமனை கட்டுறனாயா. அரமனையில எதுமனையா நான் நிப்பேன். ஓ வரம்போ அடியா தாயி ஆங்கார கருப்பும் கொட்டில காரியம் அத்தனை நீ கைப்பிட்டு நிக்கிறேன் இல்லையா. நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த கத்தி கையேற்றி நிக்கணும், அதே மாதிரி என்ற ரங்கம் அத்தனை இன்னைக்கு கட்டத்தை கச்சேரி வீதியில போய் நிக்கிறப்பா இல்லையா. இருள் மங்கி சொல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சும சேர்ந்து தங்கம் அத்தனை நீ கை கறந்தாம நீ பட்டி அத்தனை சேதாரமாய் நிக்குது. இதுக்கு ஒரு நல்லத உத்தரவு போட்டு எனக்கு அடையாளம் காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி. நீ கேட்க வந்தது ஒரு ஏடு. புரிஞ்சுதா? நான் உங்களை இருக்கிறாட்டி சொல்லிட்டேன். புரிஞ்சுதா தாயி? அதான் பயப்பட வேண்டாம். நீ நம்பி வந்தாச்சுல பண்ணா இந்த பாத்துக்கு இருப்ப தாயின் குடும்பம் நான் இருக்கேன்னப்பா அடையாளம் போட்டு நடத்தி பண்ணாங்க. 9வது நாள் உன்ற பட்டியல் வந்து நிப்பனாய. இது சத்திய இந்தாடியா தொழிலுக்கு வச்சுக்கோ. போக இந்த வாகனத்துல போய் மாறக்கூடாது. போகணும். பால் கருப்பும் கோட்டையில நில குழஞ்சு வந்து நிக்குது இல்லையா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து கையேற்றிட்டு இருக்கிறீங்களா? 3 நாளுக்கு உத்தரவு தரணும். 3 நாளுக்கு உத்தரவு கொடுத்து உங்க வட்டி பால் போட பெருக்கி பாலால் செல்வத்துக்கு கொடுத்து கைப்பற்றி தரேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? வந்து என்னை கையேற்றிட்டு போ. முடிச்சு கொடுத்தேன். புரிஞ்சுவா சொல்லுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சு ஐயா வா கங்கண காரியம் தவட்டு நிக்குது. இதை நல்லபடியா நடையோட்டி கொடு. காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா. உண்டாலியாடியா தாரையும் தவப்பணுமா நான் இருக்கிற தகுதி மண்ணில் உத்தரவு போட்டுலாம். செய்யற தொழில் விண்ணப்படாம ஜே நடித்தரனப்பா. போதுமா? அது போக என்ன புலம்பிட்டு இருந்தியா? அதை கைப்பற்றியே தீரணுமா? ஓராண்டு காலமா இன்னைக்கு பகச்சு நிக்குது. ஒன்னால பத்தி இப்ப சொல்றேன். 1.5 ஏடு நீ நான் பாத்துக்கிறேன். கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டுலாம். அதே மாதிரி அரமனை கட்டுறது அலங்கோலம் இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்துற. 2 3வது பொண்ணா பிரச்சனைய எனக்கு கைப்பற்றி கூட முனமுறியாவது முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். விண்ணம் பட்டுட்டு நிக்குது. உண்டாலியா தாயி? தேடி வருது கண்ணு புடிச்சு போடலாம். போதுமா? தேடி வருது கண்ணு. அந்த இடத்துல நீ எந்த பகையும் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுதா? தேடி வர்ற கண்ணை கொண்டு ஒப்படைக்கிறேன்னு சொல்றேன். இன்னையிலிருந்து கூட வந்து நிக்கிறேன். இந்த பத்திரமா வச்சுக்கோ. இந்த தாயி இந்த அடியா போக்குவரத்து வச்சுக்கோ. போகணும். தொழில் சின்ன பின்னப்பட்டு நிக்குது.
கடன் சும்மா தலைக்கு மேல ஏறிக்குது. தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறேன்னா அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கடி மேல நிக்குதாயா. உண்டாலியா செய் தொழில் நட்டா இல்ல மத்தனை தத்தளிச்சு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையுமா இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு கசாய தொழில் இல்லையா, இந்த உதர தொழில் இன்னைக்கு அது நம்மளுக்கு பலிக்குமா பலிக்காலான்னு நிலைமைக்கு போயிடுது. இல்லையா அடியா, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அந்த தொழிலையே இன்னும் நிலைநிறுத்தி நாட்டாமணி போல தகுதி மாதிரி புரிஞ்சுதா. அது இறக்க பார்க்க எங்க போய் நீ போற இருக்கிற தொழிலும் நல்லபடியா நடத்துற கட்டுல போடுறாங்கப்பா. புரியுதா. விவசாய தொழில விண்ணப்படுத்த வேண்டாம், தொழில நல்லபடியா நடத்தி கொடுத்துருந்தாயா. அதே மாதிரி சில மாற்றத்தை கேட்டுட்டு நிக்கிற மாற்றத்தையும் கொடுத்தாங்க. போதுமா ஆகி இதை அறுத்து எல்லாருமே ரசம் போட்டு குடிச்சுக்கோன்னு இதை செல்வாக்குல வச்சு போதுமா. உடனே செலுத்து கட்டு உடைக்கணும். தொழில் நல்லபடியா நடக்கணும். அளவாஞ்சிட்டு கிடக்குது, இது நல்லபடியா தீர்ப்பு கொடு, நல்ல காரியத்துக்கு தீர்ப்பு கொடு. நீ முழு மனசோட நம்பித்தான் வந்து கையெழுதி நிக்கிறியா. தொழில மாற்றம் கொடுத்தாச்சு, நீ அள்ளி படியெழுந்து போடலாம். தொழில் நல்லபடியா இருந்து வருமானம் வரும்போது தேடி வருது கண்டுபிடிச்சுக்கோ. புரியுதா. அடியா சேதாரமாயி நிக்குது பட்டி, அது ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற இல்லையா. நீ பண்ணின குடும்பனால இன்னைக்கு எவ்வளவு சேதாரம் ஆகி போச்சு பாரு. இங்கேயும் சந்தேகப்பட்டு அங்கேயும் சந்தேகப்பட்டு இங்கேயும் ஆலங்கோலமாயி அங்கேயும் ஆலங்கோலமாயி இன்னைக்கு வாழ்க்கையில் அது ரெண்டும் சேதாரப்பட்டு நிக்குது. என்ன பண்ணலாம், ஒண்ணு சேர்த்து கொடுத்து நல்லபடியா பொழைச்சுக்கிறியா. சேர்த்துலாமாயா. இந்த 8 நாளுக்குள்ள சேர்த்து கொடுத்தேன். 8 நாளுக்குள்ள சேர்த்துக்கானா ஓலை விட்டுட்டால. ஓலை விட்டுட்டா அந்த ஓலையை மாத்தணும்னு கேட்கிறேன் இல்லையா. அட வாழ்க்கை அப்படின்னா ஏன்னா தானே நினைச்ச எப்படி இப்ப தெரிஞ்சிட்டியா. சரி பயப்பட வேண்டாம், ஓ உன முடியாது சாதிச்சு கொடுத்துட்ற, கவலைப்பட வேண்டாம். இந்த அப்படி தொழில் கிளம்பு பாத்துக்கிறோம்போ உத்தரவு போடணும்யா. ஐயா தாயி அங்க கருப்பம் கொட்டியில ஒண்ணு சமாளிக்க முடியலையா. தாயி 4ஆம் விதத்துல இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சேதாரம் ஆகி போச்சு. இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. முடங்கி தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு தங்குங்களும் எல்லாம் தடுமாறி போய் இன்னைக்கு பட்டி அத்தனையும் முடை போட்டாங்க ஐயா. புரியுதா புரியலையா. இதனால சில அவமானத்தை சந்திக்க வேண்டியது வந்துருக்கு. மரபொருளாம் பேசி அந்த அவமானத்துக்கு அத்தனைக்கு விட கொடுத்து மீட்டு கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தாய் இந்த குடும்பம் மீட்டு போலாம் தகுதி மாதிரி. புரிஞ்சுதா. இது நாள் வரைக்கும் உனக்கு விட கிடைக்காம இருந்தது, விட நான் கொடுக்குறேன் பாரு. புரிஞ்சுதா தாயி. அதே மாதிரி சில பேருக்கு பாடம் கப்பிப்பேன், கப்பிச்சு விட்டு ஆராய்ச்சி பாரு. புரிஞ்சுதா. முகமது போறேன் நாயா. இந்த புடிச்சுக்கா பத்திரா வச்சுக்கோன்னு ரசப்பட்டு குடிச்சுக்க. இந்த ஐடியா போக்குவரத்துல வச்சுக்கா. ஒரு மலையில ஒரு தேவதை கும்பிட்டு இருந்தியா. கும்பிடுறியா கும்பிடுறியா. என்ன தேவதை மலை மேல போ. மாயவன விடாத கும்பிடு, கண்பூதரவன். புரிஞ்சுதா. விடாத கும்பிடு, அவன் நல்லதான் செய்வான், தப்பு செய்ய மாட்டான். சமீப காலமும் விட்டுட்டேன் போய் கைங்க. புரியுதா. என்ன கலைஞ்சு போச்சா காரியம் அத்தனை இன்னைக்கு சேதாரமாயி போச்சு. பட்டி அத்தனை இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறீங்க ஐயா. இன்னைக்கு காரியமும் கை கூட மாட்டேங்குது உண்டாண்டியா. மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சுட்டு அத்தனை நடத்த வந்து நிக்குது. அதுல இருந்து வீட்டு உனக்கு சேர வேண்டிய கைப்பற்றி பண்ணலாமா. மீட்டு கொடுத்துறனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இதுல சில சூது நடந்து நிக்குது. இங்க உடைக்கல மரபொல்லாம் பேசிட்டு இருக்கிற புரிஞ்சுக்கோ. அதை சாதிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. அட்டைக்கு ஆண்டு போடலாம் முடியும். பத்திரா வச்சுக்க சொல்றது புரிஞ்சுதா. ஓ ஐயா இத வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா. காரியம் அத்தனையும் இன்னைக்கு சேதாரமாகி நிக்கிறாயா. காரியமும் கை விட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்ல. மாடொரு பக்கம் கண்ணூர் பக்கமா நீ தெசுமார் நிக்குது. தெசுமார் நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசோட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா. இதெல்லாம் சூது போடுறாங்களே, விட கொடுத்து அதை கைப்பற்றி என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வீட்டு போடலாமாயா. அது போக வருமான ரீதியாகவும் உள்ள அழுது வெளியே செஞ்சு நிக்கிறீங்க. சில சிக்கல்ல சிக்கி நிக்குது, அதுக்கு விட கொடுத்து போடலாம். 9ஆம் நாள் அடையாளம் போடுறது போதுமா.
மொண்டிகட்டுல கிடக்குதப்பா பட்டி. பட்டி அத்தனை இன்னைக்கு மொண்டிகட்டுல கிடக்குதாயா? தொட்டது தொடங்க மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள கருக்கு இருக்கிற பயம், வருமானம் வந்து சேர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் அந்த பற்றி 10 நிமிஷம் முடங்கி இன்னைக்கு வேடிக்கை பார்க்குதப்பா. சில சிக்கல்ல இருந்து விட முடியாம எனக்கு வாழ வச்சு அதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? புரியா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல, இந்த பாலத்துக்கு இருப்பேன். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்தி பார்த்துட்டேன், கட்டை உடைக்கவே முடியல. ஆயி ஒரு மாடி கருத்து வேடிக்கை பார்த்துதாயா? புரியுதா? புரியுதா? கட்டை தெரிஞ்சு கச்சல் வீதியில் விட்டுறலாம். புரியுதா? முறையும் கூட வந்தாங்க. வா, சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன், அது பிரகாரம் நடக்கும்.